ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம G71 சைக்கிள் தான். ஆனால் அந்த சைக்கிள் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கொஞ்சம் இன்டெப்த்தாக சரிங்களா. அதில் வந்து ரொம்ப ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்லை. ஆனால் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார், இது எனக்கு இந்த கன்ஃபியூஸாக இருக்குது, கொஞ்சம் சிம்பிளாக கொஞ்சம் புரிகிற மாதிரி எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. அதனால் அவருக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் தெளிவாக சரிங்களா, அது சிங்கிள் லைன் பை லைனாக பார்ப்போம். ஓகேங்களா. இப்போது G71 U1M 6.5, G71 P10 Q20 U0.5 ஃபீடு 0.5. ஓகேங்களா. இதுதான் சைக்கிளோட ஃபார்மெட்டு. ஓகேங்களா. இதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு டிராயிங் போட்டு அந்த டிராயிங்கை இந்த G71 சைக்கிளில் எப்படி அப்ளை பண்ணுறது அந்த மாதிரி சொல்கிறேன். சரியா. சிம்பிள் ஒரு குட்டி டிராயிங் போடுறேன் உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றக்காண்டி. சரிங்களா. இது உங்களுக்கு வந்து கொடுத்துருக்க ஒரு ஜாப், ரா மெட்டீரியல் ஜாபு. இதோட சைஸு வந்து டயாமீட்டர் வந்து ஒரு 50 இருக்குது. சரிங்களா. இந்த லென்த்து வந்து ஒரு 60 இருக்குது. ஓகேங்களா. 60 இருக்குது. இந்த லென்த்து வந்து 60, டயாமீட்டர் வந்து 50. இப்போ இந்த ஜாபை வந்து அவங்க டிராயிங் என்ன மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த டயாமீட்டர் வந்து டிராயிங் ஸ்டெப் டிராயிங் போட்டா. ஓகே, நான் ஸ்டெப் டிராயிங்கை போடுறேன். கொஞ்சம் சின்ன டிராயிங் தான். சரிங்களா. ஓகே, இது இப்போ இந்த டிராயிங் வந்துருச்சு. ஓகேங்களா. இப்போ நமக்கு கொடுத்துருக்க ஜாப் ரா மெட்டீரியல் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. 50 டயா, 60 லென்த்து. இப்போ நமக்கு எந்த மாதிரி போடணும்னா, இந்த மொதல் ஸ்டெப்பு 30, ரெண்டாவது ஸ்டெப்பு 40, மூணாவது ஸ்டெப்பு 45. இந்த ஸ்டெப்பு வந்து இந்த மொதல் ஸ்டெப்போட லென்த்து 10, அதுக்கடுத்து 20, அதுக்கடுத்து 25. சரிங்களா. இப்போ இந்த ஜாபோட மொத்த லென்த்து பார்த்தீங்கன்னா 20, 25, 45, 10, 55 இருக்கும். ஓகேங்களா. இதோட மேஜர் டே 45. இதோட ரா மெட்டீரியல் சைஸ் 50க்கு 60. ஓகேங்களா. ஆனால் இப்போ நம்ம போட போனது 45க்கு 55. கிட்டத்தட்ட ஓடியில் ஒரு 5 குறைச்சிருவோம், டோட்டல் லென்த்து ஒரு 5 குறைச்சிருவோம். சரிங்களா. இப்போ இந்த ஜாபுக்கு G71 இப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா. இப்போ என்னென்னா G71 சைக்கிள் போட்டாச்சு. G71 சைக்கிள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சரிங்களா, இப்போ எப்பயுமே G71 சைக்கிளுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஸ்டார்டிங் பாயிண்ட் எழுதணும். சைக்கிள் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ண போகுது அப்படின்னு. சரிங்களா. சைக்கிள்னாலே அதுக்கு அர்த்தம் எப்படின்னா, ஒரு இப்போ ரவுண்டு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி வரும். நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுதோ அந்த இடத்துல தான் முடியும். அதுக்கு பேர் தான் சைக்கிள். ஒரு இப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா அது பேர் கோடு, அது லைன். சைக்கிள் அப்படின்னா ஒரு ரொட்டேஷன், ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணால் அந்த இடத்துல வந்து முடியணும், அது பேர் தான் சைக்கிள். போயிட்டு ரிட்டர்ன் இங்கேயே வந்துடணும். என்னடா ரவுண்டு ஸ்டெப் வந்து மறுபடியும் இங்கேயே வரணும்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி தான். ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணால் அந்த இடத்துல தான் முடியணும். அதே மாதிரி சைக்கிள் வந்து ஸ்டார்ட் பண்ணுற லைனில் தான் சைக்கிள் முடிஞ்சதுக்கு அப்புறமும் வந்து டூல் நிற்கும். ஓகே, அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏன் கொடுக்குறோன்னா, அதுதான் எண்டிங் பாயிண்ட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா. ஏன்னா இங்கேக்குள்ளே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஓட்டி முடிச்சுட்டு மறுபடியும் இங்கே வரணும். ஓகேங்களா. நம்ம ரெண்டாவது ஒரு லைன் கொடுக்க மாட்டோம், ஏன்னா அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அந்த இடத்துல சைக்கிள் ஓடி முடிஞ்சோடனே நின்றும். ஓகேங்களா. அதான் கான்செப்ட்டு. இப்போ உங்களுக்கு இந்த டிராயிங்க்கு இங்கே G71 எப்படி போடணும். G71 சைக்கிள் எழுத முன்னாடி
ஸ்டார்டிங் பாயிண்ட் எழுதுகிறோம். ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எப்போவுமே இவ்வளவு தான் எழுதணும்னு கணக்கு கிடையாது. இப்போ நீங்கள் உங்களுக்கு 50 இருக்குது, 60 போட்டுக்கலாம், இல்லை 50 போட்டுக்கலாம், இல்லை 51.5 போட்டுக்கலாம், இல்லை 51 கூட போட்டுக்கலாம். என்ன சைஸ் இருக்கோ அதை விட ஒரு 1 இல்லை ஒரு 2 மினிமம் ஒரு 1 ப்ளஸில் வைக்கணும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. சரிங்களா? ஏன்னா ரா மெட்டீரியல் எப்போவுமே ஒரு நமக்கு கொடுக்கப்போது பாலிஷ் ராடாவோ இல்லைன்னா எல்லாமே ஃபினிஷ் பண்ண காம்பவுண்டாகவே கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா நீங்கள் 50னா 50 டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நமக்கு எப்போவுமே ரா மெட்டீரியல் கரெக்டாக அதே சைஸுக்கு ஃபினிஷிங் சைஸுக்கு இல்லை ரா மெட்டீரியல் என்ன சைஸோ அதே சைஸுக்கு ஒரு 10 ஜாப் அதுவும் அந்த 10 ஜாப்புமே 50 இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ரா மெட்டீரியல் கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் வைப்பாங்க. நம்ம டூலை கொண்டு வந்து பொசிஷன் பண்ணும்போது கரெக்டாக அதே பொசிஷனில் வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து டூலை அங்கேருந்து கொண்டு வரும்போது ரேப்பிட்டில் கொண்டு வருவோம். சரிங்களா? டம்முன்னு வந்து முட்டும், இன்செர்ட் லைட்டாக வியராக இருக்கோ பிளண்டாக இருக்கோ ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம எப்போவுமே சேஃப்டிக்கு தான் வைப்போம். சரிங்களா? அதே மாதிரி எக்ஸில் இப்போ 50 அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் எவ்வளோ கொடுத்துக்குவோம்? ஒரு 51 கொடுப்போமா? எக்ஸு 51.0. ஓகேவா? அதேமாதிரி ஜெட்டு நம்ம எப்போவுமே என்ன போடுவோம்? ஆப்செட் எடுக்க போகிறோம். இந்த ஃபேஸு இப்போ நமக்கு இந்த ஆப்செட் எடுக்க போகிறோம். இப்போ நீங்கள் இந்த ஒரு பாயிண்ட்டு நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. 60 ஆனால் நமக்கு ஜாப் வேணுன்றது 55. இப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது? 55. சரிங்களா? இப்போ நமக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குன்னா 60ல் 55 வச்சுன்னா 5 mm எக்ஸ்ட்ரா. ஓகேங்களா? இப்போ 5 mm இது 2 மாடலில் பண்ணலாம். ஒன்று நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ரேஷனில் லைட்டாக ஒரு பாயிண்ட் ஒன்று மட்டும் ஸ்கின் கட்டு விட்டுட்டு அதை 0 எடுத்து மொத்த ஜாபை ஓட்டிட்டு, ரெண்டாவது இந்த பக்கத்தை பிடிச்சி இந்த 5 mm ஃபேஸ் பண்ணலாம். அப்படி இல்லை நான் முதல் தடவை பண்ணிடுறேன் அப்படின்னா இதை லைட்டாக நீங்கள் ஸ்கின் கட்டு பண்ணிவிட்டு ஜாஸில் பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ 2 மாடலில் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு மிஷினில் எப்படி ஓட்டுறேன்னு சொல்லலை, உங்களுக்கு இந்த டிராயிங்க்கு இந்த G71 எப்படி ஒர்க் ஆகுது அந்த ஒரு கான்செப்ட் சொல்கிறேன். அதனால் நம்ம ஃபேஸ் 0 இந்த தான் ஃபேஸ் தான் 0ன்றதை எடுத்துப்போம். சரிங்களா? இப்போ இந்த ஃபேஸ் 0 அப்படின்னா எவ்வளோனா ஜெட்டு இதையும் அதே மாதிரி ஃபேஸில் 0லே கொடுக்காமல் ஒரு 2 mm நிப்பாட்டிக்கலாம். ஜெட்டு 2 mm 1 mm கூட நிப்பாட்டிக்கலாம், இல்லை 0.5 கூட நிப்பாட்டிக்கலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? இப்போ 2 mm நான் நிப்பாட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ G71 சைக்கிள் எழுதுகிறோம். G71 U1.0. இந்த U1.0 அப்படின்றது ரஃபிங் கட்டு. சரிங்களா? ஒரு பாஸுக்கு ரஃபிங் கட்டு பெர் சைடு இது. இப்போ நீங்கள் U1 mm கொடுத்தீங்கன்னா ஒரு பாஸுக்கும் கட் எடுக்கும்போது 2 mm கட் எடுக்கும். சரிங்களா? இப்போ 1.0 கொடுத்துருக்கோம். இது ரஃபிங் பாஸ் எப்படின்னா, இப்போ நீங்கள் இங்கே எனக்குள்ளே இந்த ஜாப் இருக்குது 50 இருக்குது, நம்ம பொசிஷன் பாயிண்ட்டு 51ல் நிப்பாட்டியிருக்கோம், ஜெட்டு 2 mm இங்கே இந்த இடத்துல டூல் நிற்கும். சரிங்களா? இப்போ U1 mm கொடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணும்? இங்கேருந்து 51 இல்லையா, 51ல் 2 mm போச்சுன்னா எவ்வளோ? 49. 49 இங்கே ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் அப்படியே மெதுவாக அப்படி 49 வரைக்கும் 49 அப்படி கட் எடுக்கும். அதுக்கடுத்து மறுபடியும் கீழே வந்துட்டு மறுபடியும் ஒரு 2 mm இறங்கி மறுபடியும் கட் எடுக்கும். மறுபடியும் வரும் ஒரு 2 mm இறங்கி மறுபடியும் 2 mm. இந்த மாதிரி யூவில் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அது டபுளாக எடுத்துக்கும். ஏன்னா யூ வேல்யூ வந்து ரேடியல் வேல்யூ. சரிங்களா? பெர் சைடுக்கு தான் யூ கொடுப்போம். இப்போ 1 mm கொடுத்தீங்கன்னா டோட்டலாக அது கட் எடுக்கும்போது 2 mm கட் எடுக்கும். சரிங்களா? இப்போ யூ வந்து 1 mm கொடுத்துரும். அடுத்து வந்து ரிலீஃபு 0.5. இப்போ வந்து யூ வந்து 2 mm இறங்கிடுச்சு. இறங்கிட்டு இப்படி கட் எடுக்குது. எடுத்துகிட்டு ரிட்டன் அதே லைனில் இங்கே போகுன்ற பட்சத்தில் என்ன, நமக்கு அதே லைனில் போச்சுன்னா இன்செர்ட்டு ரிவல்ஸில் ஓடும். இன்செர்ட்டு கொஞ்சம் தேய வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணுவோம், ஒரு 0.5 மேலே தூக்கிட்டு அப்புறம் போவோம். சரிங்களா? அது மாதிரி மேலே தூக்கிட்டு போகிறோம்ல, அந்த மேலே தூக்குற அந்த ரிலீஃபுக்கு பேர் தான் 6. ஓகேங்களா? அந்த வேல்யூ தான் நம்ம கொடுப்போம். இதுவும் அது மாதிரி தான் 0.5 கொடுத்தோன்னா 1 mm மேலே ஏறிட்டு வெளியே போகும். அதுக்கடுத்து வந்து G71 ரெண்டாவது லைனு. இதுக்கு பேர் வந்து ஸ்டார்டிங் பிளாங்க்கு. சரி, P10 Q20. அதுக்கடுத்து வந்து ஓகே, இது ரெண்டையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த P10ன்றது நான் ஆல்ரெடி உங்களுக்கு இன்னொரு டிராயிங்கில் சொல்லியிருந்தேன். ஸ்டார்டிங் பிளாக் நம்பரு, இந்த Q எண்டிங் பிளாக் நம்பரு. அதுக்கடுத்து வந்து U வந்து 0.5, F ஒரு 0.2. அப்போ அவர் வந்து என்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, இந்த UW இந்த இடத்துல ஒரு W கூட கொடுத்துக்கலாம், தப்பு இல்லை. சரிங்களா? ஒரு 0.2 UW இந்த ரீடிங்க்கு என்ன அர்த்தம், இது எப்படி கரெக்டாக ஒர்க் பண்ணுது அப்படின்றத எனக்கு தெரியலைன்னு அவர் கொஞ்சம் டவுட்டில் கேட்டிருந்தாப்புல. அவருக்காண்டி சொல்கிறேன். இது P ஸ்டார்டிங் பிளாக்ன்றது P10ன்றான், நம்ம N10ன்னு போட்டுப்போம். ஏன்னா எப்போவுமே N தான் சீக்வன்ஸ் நம்பர் தான் எடுத்துக்கும். இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த
நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்டாக்கை கணக்கு விட்டுருங்க பிரதர். சரிங்களா? இந்த ஸ்டாக்கு எவ்வளோ இருக்குது, இது என்ன இருக்குது, அதை அப்படியே கணக்கு விட்டுருங்க. அது டோட்டலாக மறந்துடுங்க. ஓகேங்களா? இந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் எழுதுங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் எவ்வளோ, இந்த பாயிண்ட்டு. சரிங்களா? இந்த பாயிண்ட் எவ்வளோ, எக்ஸில் 30.0. அதுக்கடுத்து ரெண்டாவது பாயிண்ட் வந்து எக்ஸில் 0.0. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இது இந்த பாயிண்ட்டு எக்ஸில் 30, ஜெட்டில் ஃபேஸ் 0. சரிங்களா? ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா எக்ஸில் அதே 30, ஜெட்டில் -10.0. ரெண்டாவது பாயிண்ட் வந்து இது பிரதர். இது 1, இது 2, 3, 4, 5, 6. ஓகேங்களா? 6. மொதல் பாயிண்ட்டு எக்ஸு 30, ஜெட்டில் 0. ரெண்டாவது பாயிண்ட்டு எக்ஸில் அதே 30, ஜெட்டில் 10. ஓகேங்களா? அப்போ ரெண்டாவது பாயிண்ட்டு எக்ஸில் 30, ஜெட்டில் -10. மூணாவது பாயிண்ட் எவ்வளோ, இங்கே மூணாவது பாயிண்ட்லாம் எக்ஸில் வந்து 40, ஜெட்டில் அதே தான். ஓகேங்களா? மூணாவது பாயிண்ட் வந்து எக்ஸில் 40.0, ஜெட்டில் -10. அதுக்கடுத்து நாலாவது பாயிண்ட் வந்து எக்ஸில் அதே தான், ஜெட்டில் மட்டும் கூடியிருக்கு 10, இங்கிட்ட ஒரு ப்ளஸ் ஒரு 20னா 30. இந்த பாயிண்ட் எவ்வளோ, 1, 2, 3, 4வது பாயிண்ட்டு எக்ஸில் வந்து அதே 40, ஜெட்டில் -30. சரிங்களா? அடுத்து அஞ்சாவது பாயிண்ட் வந்து எக்ஸில் மட்டும் கூடி இருக்குது. ஓகேங்களா? எக்ஸில் வந்து 45, ஜெட்டில் வந்து அதே தான் 30, ஜெட்டு -30.0. அதுக்கடுத்து அஞ்சாவது பாயிண்ட் கூடிடுச்சு. அடுத்து ஆறாவது பாயிண்ட் வந்து எக்ஸில் அதே இது 45, ஜெட்டில் -55. ஓகேங்களா? இப்போ இதுதான் பாயிண்ட்டு. இந்த மாதிரி பாயிண்ட் எழுதிட்டோம். ஓகேங்களா? இது வந்து ஃபைனலு எண் 20 அப்படி போட்டுட்டு யூ ஒரு 2 அம்மா இங்கேருந்து இந்த பாயிண்ட் முடிச்சிட்டோம் நம்ம இந்த லைனில். அடுத்து இந்த சைக்கிளை அப்படியே முடிக்காமல் கொஞ்சம் மேலே ஏற்றிட்டு முடிக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரிலீஃப் மாதிரி தான். யூ 2 அம்மா அப்படி கொடுத்துட்டு இதோட முடிச்சிடும். இப்போ இந்த கமெண்டில் எல்லாமே G1 தான் வருது. நான் என்னால் G1 தான் போட்டிருக்கேன். இங்கே எதுலேயும் ரேடியஸ் வரலை, அதனால் நான் இங்கே G1ன்னு எல்லாத்துலேயுமே G1 போட்டுக்கிறேன். ஒரு லைன் ஒரு G1 போட்டாலே நம்ம எல்லாத்துக்கும் அதே எடுத்துக்கும். G2 நடுவில் கொடுக்காத பட்சத்தில் G1 எடுத்துக்கும். சரிங்களா? இப்போ அந்த ஸ்டாக்குக்கு வருவோம். இப்போ நீங்கள் இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் இந்த ஸ்டாக்கை கால்குலேஷன் பண்ண தேவையில்லை. ஏன்னா இந்த கால்குலேஷனு நீங்கள் இப்போ 0.5 கொடுத்துருக்கோம் அப்படின்னா இப்போ 30.5 வரணுமா, வர தேவையில்லை. நீங்கள் டிராயிங்கில் ஆக்சுவலாக என்ன சைஸ் இருக்கோ அதை அப்படியே எழுதலாம் இங்கே. சரிங்களா? நீங்கள் இந்த ஸ்டாக்கை உட்காந்து கால்குலேட்டர் கனெக்ட் பண்ணி நான் இங்கே ப்ளஸில் கொடுக்குறேன், ஜெட்டு 10 அப்போ 10னா 0.5, இங்கே 0.2 போகுது, 10ல் 0.2 போயிடுச்சுன்னா இங்கே 9.8 தான் வருமா அப்படின்னு நீங்கள் கேட்க தேவையில்லை. நீங்கள் ஆக்சுவலாக டிராயிங் சைஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் இந்த வேல்யூ மட்டும் கொடுக்குறீங்க. எக்ஸில் 0.5, டபிள்யூவில் 0.2. இதில் நீ ஸ்டாக் வச்சுக்கோன்னு சொன்னால் இந்த ஒவ்வொரு லைனுமே அதுவாக கால்குலேட் பண்ணியிருக்கேன். இதில் 30னா 30.2 அதுவாக எடுத்துக்கும். ஃபேஸில் 0 இருக்கா, 0.2 ஸ்டாக் சொல்லிக்கிங்களா, 0.2ன்னு அதுவாக எடுத்துக்கும். இங்கே அது மாதிரி தான். ஜெட்டில் 10 -10, -10ல் ப்ளஸில் 0.2 சொல்லியிருக்கோம். -10ல் 0.2 போச்சுன்னா -ல் 9.8. ஓகேவா? அது மிஷினாக கால்குலேஷன் பண்ணி எடுத்துக்கும். நம்ம கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. நம்ம மைண்டை ரொம்பலாம் போட்டு குழப்ப தேவையில்லை. சரிங்களா? 40 U 0.5 அப்போ 40.5. ஓகேங்களா? இப்போ இங்கே 30 -30ல் ப்ளஸில் 0.2 போச்சா, அப்போ 29.8. இந்த மாதிரியா அதுவாக கால்குலேட் பண்ணிக்கும். இப்போ இந்த மாதிரி ஜாப் முடிஞ்சப்புறம் எப்படி இருக்கும் ஜாப் அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதோட ஜாப் எக்ஸில் 0.5, ஃபேஸில் 0.2 ஸ்டாக். இந்த மாதிரி இந்த ப்ரொஃபைலுக்கு மேலேயே இந்த மாதிரி ஸ்டாக் நிற்கும். ஓகேங்களா? இதுதான் ஆக்சுவல் ப்ரொஃபைலு. இதுக்கு மேலே நீங்கள் யூவில் 0.5 கொடுத்துருங்க. இந்த வித்தோட அளந்து பார்த்தீங்கன்னா, டயாமீட்டரில் அளந்து பார்த்தீங்கன்னா 0.25. ஏன்னா இப்போ நான் சைடுக்கு தானே கொடுத்துருக்கேன். மொத்தமாக நீங்கள் மைக்கில் அளந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 0.5 இருக்கும். ஓகேங்களா? இந்த 30 அளந்து பார்த்தீங்கன்னா 30.5 அப்படின்னு இருக்கும். ஆனால் இதில் எல்லாமே ரேடியல் வேல்யூ டபுளாக இருக்கும். ஆனால் இது சிங்கிள் தான். சரியா? நீங்கள் யூவில் என்ன கொடுக்கலாம் அதுதான் சைஸில் இருக்கும். இப்போ இந்த இடத்துல 30
நீங்கள் ஆப்செட் கரெக்டாக எடுத்துட்டீங்க அப்படியே ஓடுது அப்படின்னா 30 இருக்க வேண்டிய இடத்துல 30.5 இருக்கும் ரஃபிங் சைக்கிள் முடிஞ்ச உடனே. ஓகேங்களா? இந்த ஃபேஸ் வந்து பத்தமாக இருக்கு இல்லையா, இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 9.8 இருக்கும். ஏன்னா இந்த ஃபேஸில் இந்த இடத்துல ஒரு 0.2 ஸ்டாக் இருக்குது. ஓகேங்களா? இங்கே மட்டும் தான் டூல், இது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் தான் போகுது. உள்ளே இங்கே போனால் தான் 10. ஓகேங்களா? ஆனால் இங்கேயே நின்றுச்சு. ஏன்னா நம்ம டபிள்யூவில் 0.2 ஸ்டாக் கொடுக்க சொல்லியிருக்கோம், அதனால் இங்கேயே நின்றோம். எக்ஸுன்றது யூவோட வேல்யூ, ஜெட்டுன்றது டபிள்யூவோட வேல்யூ. இது வந்து அப்சல்யூட் சொல்லுவாங்க, இது வந்து இன்க்ரிமெண்டல் சொல்லுவாங்க. சரிங்களா? எக்ஸுக்கு போட வேண்டிய வேல்யூவில் யூ போடலாம், தப்பு இல்லை, ஒர்க் ஆகும். ஆனால் இன்க்ரிமெண்ட்டில் போடணும். ஜெட்டில் ஒர்க் ஆகுறது, ஜெட்டுக்கு பதில் டபிள்யூ கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் இதுவும் இன்க்ரிமெண்ட் ஒர்க் ஆகும். சைக்கிளில் யூ வர்ற இடத்துல நீங்கள் எக்ஸு போடலது, இந்த யூ வர்ற இடத்துல எக்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா அலாரம் வந்துடும். சரியா? சைக்கிளில் அந்த ஃபார்மேட் அதே தான். நீங்கள் ப்ரோக்ராம் எழுதும்போது கூட நீங்கள் மேனுவல் லைன் எழுதுறீங்க இல்லையா, இப்போ இந்த லைன் எழுதுறீங்களே, இந்த லைனில் இப்போ எழுதுறீங்க எக்ஸு 30, ஜெட்டு 0 எழுதுறீங்க. அடுத்த லைனுக்கு இந்த இடத்துல யூவில் 0.0, டபிள்யூவில் -10 அப்படி கொடுக்கலாம். இந்த லைனுக்கு பதில் இந்த லைனுக்கு கொடுக்கலாம். ஏன்னா யூவில் எந்த ஒரு வேல்யூ ஏறலை, அதனால் யூ 0.0 தான். ஆனால் டபிள்யூவில் பார்த்தீங்கன்னா -10 போயிருக்கு. அப்போ டபிள்யூவில் -10, ஏன்னா ஜெட்டு, அது ஜெட்டில் -10 போயிருக்கு. ஜெட்டுன்றது டபிள்யூட வேல்யூ. இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ரோக்ராமே யூடபிள்யூலேயே கூட எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் சைக்கிளில் யூடபிள்யூ போட வேண்டிய இடத்துல நீங்கள் எக்ஸ் எழுதக்கூடாது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இந்த ஸ்டாக்கை எக்காரத்தை கொண்டும் மைண்டில் வச்சுக்க தேவையில்லை. நீங்கள் இந்த ஸ்டாக்கை இந்த ப்ரோக்ராமில் டிராயிங்கில் என்ன இருக்கோ அதோட நீங்கள் கூட்டி கழித்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணணும் அவசியமும் கிடையாது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு டிராயிங் சைஸ் ஆக்சுவலாக என்ன இருக்கோ அது அப்படியே இந்த ஸ்டார்டிங் பிளாக்லேருந்து எண்டிங் பிளாக் வரைக்கும் எழுதிருங்க. எழுதிட்டு உங்களுக்கு எக்ஸில் எவ்வளோ ஸ்டாக் வைக்கணும், ஜெட்டில் எவ்வளோ ஸ்டாக் வைக்கணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துக்கோங்க. 0.5 ஸ்டாக்கா, 0.5 வச்சுன்னா இந்த இடத்துல 0.5 எக்ஸில் நிற்கும். 45 இருக்க வேண்டிய இடத்துல 45.5 இருக்கும். இது ஜெட்டில் உங்களுக்கு 0.5 வேணும் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த பாயிண்ட் எல்லாத்துலேயுமே 0.5 நிற்கும். இந்த ஃபேஸ்லேயும் 0.5 நிற்கும், இந்த ஃபேஸ்லேயும் 0.5 நிற்கும். இந்த ஃபேஸ் நம்ம ஜெட்டு 0 பண்ணிட்டோம், ஃபேஸில் 0. சரிங்களா? அதனால் இங்கே இருக்காது. ஒருவேளை இங்கே நீங்கள் ஆப்ஷன் இருக்கும்போது இங்கே 0.5 கொடுத்து ஆப்ஷன், இந்த இடத்துலையும் 0.5 ஸ்டாக் இருக்கும். நீங்கள் ஃபேஸை டச் பண்ணி 0 எடுத்ததுனால இங்கே இருக்காது, இந்த ஃபேஸில் மட்டும் இருக்காது. ஆனால் மற்ற எல்லா ஃபேஸ்லையுமே ஸ்டாக் இருக்கும். இந்த ஜாப் இப்போது இந்த ஃபேஸ்லேருந்து எல்லாமே இந்த 0 60 ஆல்ரெடி இருக்குது. இந்த ஃபேஸில் இது மாதிரி ஸ்டாக் நிற்கும். ஓகேங்களா? எல்லாத்துலேயுமே ஸ்டாக் இருக்கும். மறுபடியும் நீங்கள் ஃபினிஷிங் பாஸ் எழுதுனீங்க அப்படின்னா G70 இதே சைக்கிள் தான் G70. ஸ்டார்டிங் பிளாக்கு 51 கொடுத்துறீங்க, ஜெட்டு 2 கொடுக்குறீங்க, G70 போட்டு இதே லைனுக்கு பதில் அப்படியே G70 PQ. இப்போ இந்த லைனுக்கு கீழே இப்போ G70 எழுதுறேன்னு வச்சுக்கோங்க, அதே தான் எக்ஸு 51.0, ஜெட்டு 2 கொடுத்துட்டீங்க. அதுக்கடுத்து G70 கொடுத்து இப்போ PQ F 0.1, P எவ்வளோ, இந்த P 10 கொடுத்துருக்கீங்களா, Q எவ்வளோ 20. இந்த கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஸ்டார்டிங் பிளாக்லேருந்து இந்த எண்டிங் பிளாக் வரைக்க லைனை ஃபினிஷ் பண்ணிவிடு அப்படின்னு. ஏன்னா இதில் வந்து நம்ம யூ வேல்யூ கொடுக்கவே இல்லை. சரிங்களா? யூ வேல்யூ கொடுக்கவே இல்லை. யூ வேல்யூ கொடுத்தா ஸ்டாக்கு. ஆனால் G70 ஃபார்மேட்டில் யூ கொடுக்க முடியாது, அலாரம் வரும். ஏன்னா இதோட வேலையே ஃபினிஷிங் சைக்கிள் தான். இந்த இடத்துல கொண்டு போய் ஸ்டாக் வைக்கணும்னா வைக்க முடியாது. அப்போ அது ஸ்டாக் வைக்கிறதா இருந்தால் அதுக்கு G70 ஒன்று இருக்குது, அப்புறம் இதுக்கு G70 அந்த ஒரு கேள்வி வந்துடும். சரியா? அதனால் இந்த இடத்துல G70 ஸ்டாக்கு தேவையில்லை, வைக்கவும் முடியாது. ஓகேங்களா? ஆனால் இந்த ஸ்டார்டிங் பிளாக் எண்டிங் பிளாக் கம்பல்சரி வேணும். ஏன்னா எதை நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம அதுக்கு சொல்லணும். அப்போ இந்த பிளாக்கை, இந்த டிராயிங்கை நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ இந்த டிராயிங்கோட ப்ரோக்ராம் எங்கே இருக்குது அப்படின்னா 10வது லைன்லேருந்து 20வது லைனுக்குள்ளே இந்த டிராயிங்கோட ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த 10வது லைனு 20வது லைன் எங்கன்னா ஆல்ரெடி இனிமேல் G71க்கு கீழே எழுதியிருப்போம். ஓகேங்களா? அதுவாக கால்குலேட் பண்ணிக்கும். அந்த ப்ரோக்ராமை முதல்ல ரீட் பண்ணும். 10லேருந்து 20 எந்த லைனில் இருக்குது அப்படின்னு ரீட் பண்ணும். நீங்கள் G71 கீழே தான் எழுதியிருப்பீங்க, ஆனாலும் ப்ரோக்ராம் மேலேருந்து ரீட் பண்ணும். மேலேருந்து ரீட் பண்ணி அந்த 10, 20 எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த லைனுக்குள்ளே இருக்கிறத ஃபினிஷ் பண்ணும். இப்போ இங்கே ஃபினிஷ் பண்ண சொல்லிட்டீங்களா? இப்போ இந்த லைன் எப்படி ஓடுனா, இந்த 30னா 30 ஓடும், இந்த 10னா இந்த ஃபேஸ்லேருந்து 10 டெப்த்து உள்ளே போகும், 40னா 40 ஓடும். இங்கே எனக்குள்ள 10 + ஒரு 20 30னா 30க்கே ஓடும். ஸ்டாக்கு வைக்காது. ஓகேங்களா? இந்த நீங்கள் ஸ்டாக்கு என்ன இருக்கோ அதை நீங்கள் ப்ரோக்ராமில் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நீங்கள் ஆக்சுவல் டிராயிங் சைஸ் மட்டும் எழுதுங்க. எழுதிட்டு யூ வேல்யூவும் டபிள்யூ வேல்யூவும் இங்கே கொடுங்க. ஓகேங்களா? இங்கே கொடுத்துட்டு நீங்கள் கண்ணை மூடிட்டு விட்டுருங்க.
ஓகேங்களா. அது ஸ்டாக்கு அதுவாக மெயின்டைன் பண்ணிக்கும், அதுவாக ஸ்டாக் எந்தெந்த இடத்துல ஸ்டாக் வைக்கணுமோ அது வச்சுக்கும். ஏன்னா எப்போவுமே ஒரு ஜாபில் 2 பக்கம் தான் இருக்குது டர்னிங் பொறுத்தவரைக்கும். ஒன்று எக்ஸு, ஒன்று ஜெட்டு, ஒன்று டயாமீட்டரில், இன்னொன்று லென்த்தில். இந்த 2 தவிர வேறு ஜாபில் வேறு பக்கம் கிடையாது. ஏன்னா டர்னிங்கில் ஓட வேண்டியது எல்லாமே 2D தான் ஓடும். 2 பக்கம் தான் அதுக்கு இருக்குது. ஒன்று டயாமீட்டரில் கூடும் குறைக்கும், இல்லை லென்த்தை கூட்டும் குறைக்கும். இந்த 2லேயுமே ஸ்டாக் எவ்வளோ வைக்கணும் நீங்கள் சொல்லிட்டீங்க. டயாமீட்டரில் எவ்வளோ வைக்கணும், ஜெட்டில் எவ்வளோ வைக்கணும் ஸ்டாக் சொல்லிட்டீங்க. அப்படி வைக்கும்போது நீங்கள் வந்து உட்காந்து 30.5 வைக்கணும் அப்படின்னு குழப்ப தேவையில்லை, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நீங்கள் என்ன கொடுக்கணுமோ ஃபினிஷிங் சைஸை அப்படியே கொடுங்க. கொடுத்துட்டு ஸ்டாக்கை மட்டும் இங்கே கொடுத்துக்கோங்க, UWயில் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, அவ்வளோதான்.